the unassuming town of Babylon into something mighty, conquering a lot of clay with King Hammurabi in the 18th century BC, who defeated the Assyrians and became master of Mesopotamia. Hammurabi is most famed for his code of laws, one of which declared, if a builder built a house that collapsed, then the builder would be executed, as is usual with strong kings. மெசபடோமியாவின் மூன்றாவது மன்னர் நெபுகாட் நேசர் கிமு 605 முதல் 40 ஆண்டுகள் பாபிலோன் பகுதியை ஆண்ட மன்னராவார். சாலைகள் அமைத்தும் கால்வாய்கள் வெட்டியும் ஆலயங்களை புதுப்பித்தும் பல முன்னேற்றங்களை செய்தார். பழங்கால உலக அதிசயங்களில் ஒன்றான பாபிலோன் தொங்கு தோட்டம் இவருடைய உருவாக்கம்தான். கட்டடக்கலையிலே மெசபடோமியரின் அற்புதமான திறமையை தொங்கு தோட்டம் பறைசாற்றுகிறது. இது ஓர் அடுக்கு தோட்டம். பெரிய பெரிய தூண்களை எழுப்பி அவற்றின் மேல் பல அடுக்கு தளங்களை எழுப்பி ஒவ்வொரு அடுக்கிலும் தோட்டங்கள் போடப்பட்டன. செயின் பம்ப் என்கின்ற அமைப்பின் உதவியால் யூப்ரட்டிஸ் நதியின் தண்ணீர் தொங்கு தோட்டத்தின் உச்சிக்கு கொண்டு போகப்பட்டது. பின்னாட்களிலே வந்த பூகம்பத்தால் தொங்கு தோட்டம் அழிந்து விட்டது. A passage from the ancient Babylonian language, a passage from the epic of Gilgamesh. Ibri siya aramushu danish, Hitiya itala kukalumartsati, Enkidu siya aramushu danish, Hitiya itala kukalumartsatim, Ilikma anashimatu awilutu, Ori umushi elishuabki, Ul adishu anakaberin, Ibriman itabyam ana rigniya, Sebet umim o sebe musyatim, Aditultu imkotam ina apishu, Ishtu warkishu ul uta balatam, at tanagish kima habilim kabaltutseri, inanna sabitum atamar paniki, mutam siya at tanadaru ay amur, sabitum anasyashum izakaram anagilgamesh, Gilgamesh etadal, balatam siya to sa karulatuta, inuma ilu ibnu awilutam, mutam ishkunu ana awilutin, balatam ina katishunu itsabtu, atta Gilgamesh lumali karashka, oriyu mushi hitaddu atta. Thanks for watching. Like and subscribe. Gana Telangana iva jaichida poranda sultana. Gana Telangana ena mayakida vanda mastana. Aala theriyuma address keteten aade mudiyuma yana toteten kanne kaatradhu yen poludhu pokku enna saachaputta kollara nee thooku nee da town kulla talk. தி ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் பாபிலோன் பணத்தை பத்தின நிறைய ரகசியங்களை சொல்லித்தர்ற புத்தகம் இதுதான். இந்த புத்தகத்துல தான் இன்னொரு மூட்டையில அதுக்கு சம்மதிக்கிறான். அடுத்ததா இந்த தந்தை தான் ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்த 2 மூட்டைகளை அந்த பையன் கிட்ட கொடுக்கிறாரு. அதுல ஒரு மூட்டை நிறைய தங்க காசுகள், இன்னொரு மூட்டையில அந்த தந்தை பணத்தை பத்தி தன்னுடைய வாழ்க்கையில தானே படித்து கொண்ட பாடங்கள் எழுதப்பட்ட ஒரு பலகை. இந்த 2ஐயும் தன்னோட மகன் கிட்ட கொடுத்துட்டு அந்த தந்தை எங்கேயாவது போ, ஏதாவது வியாபாரம் செய், நான் கொடுத்திருக்கிற தங்க காசுகளையும் நான் கொடுத்திருக்கிற பாடங்களையும் சரியாக பயன்படுத்து, திரும்பி வரும்போது நான் கொடுத்ததை விட 2 மடங்காக இந்த செல்வத்தை பெருக்கி கொண்டு வா, அப்படிவதையும் உனக்கே தந்துடுறேன், பாடங்களையும் சரியாக பயன்படுத்து, திரும்பி வரும்போது நான் கொடுத்ததை விட 2 மடங்காக இந்த செல்வத்தை பெருக்கி கொண்டு வா, அப்படி கொண்டு வந்துட்டேன்னா இந்த சொத்து முழுவதையும் உனக்கே தந்துடுறேன், இல்லைன்னா பொது சொத்தா இங்கேயே எங்கேயாவது எழுதி கொடுத்துடுறேன் அப்படின்னு. அந்த பையன் அதுக்கு உடனே ஒத்துக்கிட்டான். தன்னோட அப்பா கொடுத்த அந்த 2 மூட்டைகளையும் வாங்கிக்கிட்டான். அங்கிருந்து இன்னொரு கையில அவங்க அப்பா சொன்ன பாடங்கள். ஆனா அந்த பாடங்கள் மேல அவனோட கவனம் துளி கூட போகல. அவன் அதை எடுத்து படிச்சும் பார்க்கல. இந்த பக்கம் தங்க மூட்டை இருந்ததுல, அதை பத்தி மட்டும்தான் அவனுடைய சிந்தனை முழுவதுமே. வர்த்தக நகரம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு இந்த எல்லாரையும் பக்கத்து ஊர்ல ஒரு குதிரை இருக்குதான். அந்த குதிரை மின்னல் வேகத்துல வேகமாக பயணிக்குமா. அந்த குதிரையை எவன் வச்சிருக்கானோ அவன் தான் இருக்கிறதுலயே சிறந்த வியாபாரியாகவே ஆக முடியுமா. ஏன்னா அந்த குதிரை நிமிஷத்துல எங்க இருந்து எங்க வேணும்னாலும் போகிறதுக்கு அவனுக்கு உதவி செய்யுமா. கையோட கூட்டிட்டு சொல்லுங்க பாப்போம், மின்னல் வேகத்துல ஓடுற குதிரைன்னு ஒண்ணு இருக்குதா என்ன? இல்லல்ல. அப்போ இவன் வாங்கின குதிரை மட்டும் எப்படி மின்னல் வேகத்துல ஓடும்? அது அப்படிலாம் ஓடவும் இல்லை, ஒன்றும் இல்லை.
மத்த குதிரைகளை விட சீக்காளி குதிரையா இருந்து அவனுக்கு செலவு வச்சதுதான் மிச்சம். மூட்டையில இருக்கிற முக்கால்வாசி குதிரை மின்னல் வேகத்துல ஓட்டைய வித்தவன் இவங்க எல்லாரும் ஒரே கோஷ்டி தான், என்ன பண்ண முடியும் நினைச்சு அத பத்தி யோசிக்கான காரணத்தினால தன்னுடைய கடையை இழுத்து யோசிச்சுட்டு இருந்த சமயத்துல தாங்க அவனுக்கு ஒரு அறிவுரை கிடைக்குது. அதாவது பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி ரொம்ப வயசான காரணத்தினால தன்னுடைய கடையை இழுத்து மூட போறாரு அப்படின்னும், அந்த கடைய நம்மகிட்ட இருக்கிற இந்த கொஞ்ச காசுக்கு நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படி. இந்த ஊரு பாபிலோன்ல அவங்க அப்பாவும் ஒரு பெரிய பணக்காரரு. உண்மையை சொல்லணும்னா அவன் கொடுத்த யோசனை எல்லாம் நல்ல யோசனை தான். ஆனா அவன் சொன்ன அந்த கடை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கடை. இந்த மகனால அந்த கடையை தனியாலாம் வச்சு சமாளிக்க முடியாது. அதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஆட்கள் இந்த மகன் கிட்ட கிடையாது. அதனால இவன் யோசிக்கிறான் அதை வாங்கலாமா வேண்டாமான்னு. அப்போ அந்த நண்பன் சொல்றான், நான் உனக்கு உதவி செய்றேன், நான் உன் கூட அந்த கடையில சமமாக வேலையை பாதி பாதி பிரிச்சு பங்கு போட்டுக்கிறேன்னு சொன்ன அந்த நண்பன் ஒரு மிகப்பெரிய சோம்பேறி. இவரை கவனிக்க முடியாத காரணத்தினால அந்த கடை கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டத்துக்குள்ளாச்சு. கடைசியா ஏதோ வந்த விலைக்கு வித்துறலாம் இல்லையா, அப்படி சொல்லிட்டு வரும்போது தாங்க நிறைய பேருக்கு இப்படிதான். பணம் கையில இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனா அதை மொத்தமா கோட்டை விட்ட பின்னாடி, ஏமாந்து போன பின்னாடி, அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கும். பிரிச்சு பாக்குறான். அந்த பலகையில பணத்தை பத்தி 5 விதிகளை அவனுடைய தந்தை எழுதி வச்சிருந்தாரு. அதுல எழுதி இருக்கு, எவ்வளவுதான் பணத்தை சம்பாதிச்சாலும் உன்னை ஏமாத்துறவங்களும் சூழ்ச்சி பண்றவங்களும் உன்னை சுத்தி இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த ஏமாற்றுக்காரர்களிடமும் சூழ்ச்சியாளர்களிடமும் சிக்கி கொண்டால் உன்னுடைய பணத்தை உன்னால் பத்திரமாக பார்த்தாங்கன்னா இழக்கக்கூடாது. ஒரு தொழிலில் அதை கொண்டு போட்டால் அந்த பணம் வெகு விரைவில் காலியாகிவிடும். சோம்பேறியான திருக்கலாமே அப்படின்னு அவனுக்கு அழுக. சோம்பேறியான திறமையில்லாத அவனுடைய நண்பனை நம்பி ஒரு கடைய விலைக்கு வாங்கி ஏமாந்துட்டான். ஆக மொத்தம் இப்ப கையில இருக்கிறதெல்லாம் காலிக்க ஆரம்பிச்சான். அதுல முதல்ல எழுதி இருந்தது, நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் உனக்கு எத்தனை செலவுகள் இருந்தாலும் 10% 1 பணத்தை உனது எதிர்காலத்துக்காக உனது முதலீட்டுக்காக தான் சேரும் அப்படின்னு. 3வது, இப்படி பாடுபட்டு நீ சம்பாதிக்கும் பணத்தை உன்னை சுற்றி இருக்கும் புத்திசாலிகளை பார்த்து கற்றுக்கொண்டு உன்னை சுற்றி இருக்கும் அனுபவம் வாய்ந்தவர்கள் யாரிடமாவது இருந்து அறிவுரை பெற்றுக்கொண்டு நீ முதலீடு செய்தால் அந்த பணம் பெருகும் அப்படின்னு. இது மூணையும் அவன் தன்னோட மனசுல நல்லா பதிய வச்சுக்கிட்டான். நேரா போனான், ஒருத்தர்கிட்ட வேலைக்காரனா சேர்ந்தான். கொஞ்ச காலம் வேலை பார்த்து அவனுடைய சம்பளத்துல 10% 1 பகுதியை சேர்த்து வச்சான். அப்படி சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து மறுபடியும் ஒரு தொழிலை தொடங்கினான். திறமையான வேலைக்காரர்களை தன்னோட வச்சுக்கிட்டான். முழு மூச்சோட உழைத்து இன்னும் செல்வத்தை ஈட்டினான். இப்படி சேர்த்த செல்வத்தை மறுபடி அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய மிகவும் திறமையான அறிவாளியான ஒரு நபர்கிட்ட போய் அறிவுரை கேட்டு அவர் சொன்ன ஆலோசனையை மிகவும் நன்றாக ஆராய்ந்து பார்த்து பின் ஒரு தொழிலில் அந்த பணத்தை முடக்கினான். அந்த பணம் பெருகியது. அவனுடைய தந்தை கொடுத்து விட்ட 1 மூட்டை தங்கத்துக்கு பதிலாக 5 மூட்டைகள் நிறைய தங்க காசை எடுத்து வந்து அவருடைய முன்னாடி வச்சுட்டான். இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நமக்கு பணமும் முக்கியம்தான், பாடங்களும் முக்கியம்தான். அதுலயும் குறிப்பா பணத்தை பற்றிய இந்த 5 விதிகளும் மிக மிக முக்கியம்தான். அந்த 5 விதிகள் என்னெல்லாம் நான் மறுபடியும் ஒரு முறை சொல்றேன். நீங்க எவ்வளவுதான் பணத்தை சம்பாதிச்சாலும் அதுல 10% 1 பகுதியை சேர்த்து வச்சு முதலீடு செய்யணும். தொழில் செய்யும் போது அந்த தொழில்ல மிக கவனமாக இருக்கணும். உங்க திறமையை வளர்த்துக்கணும். திறமையான வேலைக்காரர்களை மட்டும்தான் உங்க கூட வச்சிருக்கணும். சுற்றி இருக்கிற புத்திசாலிகளை பார்த்து கற்றுக்கொண்டு அனுபவசாலிகளிடம் அறிவுரை பெற்றுத்தான் தொழிலில் அல்லது முதலீடுகளில் பணத்தை முடக்கணும். அதே நேரத்துல அனுபவம் இல்லாத தொழில்ல திறமையில்லாத வேலைக்காரர்களை திறமையில்லாத கூட்டாளிகளை நம்பி இறங்கக்கூடாது. கவர்ச்சியாக பேசி உங்களை சூழ்ச்சிக்குள் சிக்க வைக்கும் ஏமாற்றுக்காரர்களிடம் சிக்கிக் கொள்ள கூடாது. இதை இந்த கதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் மேல அதிர்ஷ்டம், எல்லாருக்குமே அதிர்ஷ்டத்தின் மேல ஆர்வம் உண்டு. தி ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் வாய்ப்பை தவற விட்ட எனக்கு தெரியும் இல்லையா, அதிர்ஷ்டம்னா வேற ஒண்ணுமே கிடையாது. சரியான நேரத்துல நமக்கு வர்ற சரியான வாய்ப்பும் அதை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்துற நம்ம அறிவும் தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு.